எல்லாருமே ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஏதாவது ஒரு குறைகள், ஒரு சில, அதாவது உண்மை சொல்லணும்னா நாட்டாமல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில். உண்மையான மனசு என்ன அப்படிங்கிறத உங்கள் விஷயத்தில் வந்து யாரும் அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பார்ட்னராக இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவங்களும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதே நிலைமை தானே. ஆனால் உங்கள் லைஃப்பில் உங்களை பற்றி ஒருவரோட எண்ணங்கள் மாறுது. அது என்ன ஒரு விஷயம், அப்படி என்ன ஒரு சேஞ்சஸ் நடக்குது, மாற்றம் நடக்குது. அவங்க என்னத்தை மாற்றத்தை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, ஸோ வெரி சூன் ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஸோ வெகு விரைவில் வந்துட்டு அதை நான் சொல்ல போகிறேன், ரிவீல் பண்ண போகிறேன். லான்ச் எல்லாமே வந்துட்டு நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த குட் நியூஸ்க்காக காத்துட்ருங்க. அண்ட் ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அப்புறம் நம்ம பிக்கப் ஃபைல்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நிறைய மெசேஜஸ் கிடைக்கும் இடையில. ஓகே, the lovers, Ten of Cups, Page of Pentacles. அது உங்களுடைய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளவு செஞ்சுருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்கள் அன்பு சுத்தமாக புரியாதுங்க. ஓகேவா? எஸ்பெஷலி உங்கள் ஃபேமிலி சைட். உங்களுக்கு வந்து வெளியில் இருக்கிற பிரச்சனைகள்ங்கிறது வந்து இருக்குதா, ஆனால் அதையும் தாண்டி அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். ஆனால் ஃபேமிலின்னு வர்றப்போ உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியல, ஒரு பெரிய ஹியூஜான ஒரு ஸ்டெப்பு எடுக்க முடியல. எடுக்க தெரியாதுன்னு கிடையாது, எடுக்க முடியாதுங்கிறதுக்கு ரீசன், நீங்கள் அந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், நீங்கள் லவ்டு ஒன்ஸ்ன்னு சொல்கிறவங்க, அண்ட் எல்லாமே அந்த சந்தோஷங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே போயிடும். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளார எந்த அளவுக்கு கோபம், வெறி, தாக்கம் இருக்குங்கிறத யாருக்கும் தெரியாது. அதை அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? ஆனால் எல்லாருமே வந்து ஒரு அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. எஸ்பெஷலி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுங்க. உங்கள் ஃபேமிலியிலையும் சரி, உங்களோட நீங்கள் யார் உங்களை புரிஞ்சுக்கணுன்னு ஸ்பெஷலாக நினைக்கிறீங்களோ அந்த நபரும் சரி, ஒரு மேலோட்டமாக தான் உங்களை பார்த்தாங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸை பார்க்கல. எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களை எவ்வளோ வருத்திக்கிட்டு இவ்வளோ இந்த பர்சனுக்காகவோ இந்த ஃபேமிலிக்காகவோ செய்கிறீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் தெரிய வரும், உங்களுடைய செயல்கள் மூலியமாக, உங்கள் ரியாக்ஷன்ஸ் மூலியமாக, இல்லையா ஒரு சில வார்த்தைகள் மூலியமாக தெரிய வரும். இங்கே என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னா, எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது. உங்கள் பொறுமைக்கும் அந்த முடிவுங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஆனால் வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் போடுற முயற்சிகளை இது வரைக்கும் யூஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க உங்கள் லைஃப்பில். உங்களை ஒரு காம்படிட்டராகவே வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட்டாக உங்களோட சேர்ந்த ஒரு சில விஷயங்கள் செய்யணும், அது பர்சனலோ ப்ரொஃபஷ்னலோ உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். ஏன்னா அந்த நபர் வந்து அவங்களுக்கு இப்போ உதவிகள் தேவை. அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில நம்பிக்கையான பர்சன் ஒரு சில விஷயங்களை செய்யணும், உதவிகள் தேவை. இப்போ அவங்களுக்கு வெளி ஆளுகளை நம்புறதுக்கு முடியல. ஆனால் உங்ககிட்ட இது வரைக்கும் பார்க்காத இன்னொரு சைடு அவங்க பார்க்குறாங்க. எப்படி பார்க்க முடியுது? ஒரு கேள்வி வரும் இல்லையா, இவ்வளோ நாளாக தெரியலையா, எப்படி இப்போ மட்டும் என் அருமை தெரியுதா, வருதில்ல ஒரு பாயிண்ட்டுங்க. அதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா
நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார என்ன வேணால் ஓவர் திங்கிங் பண்ணிக்கோங்க, என்ன வேணால் நினச்சிக்கோங்க. உங்களை நீங்களே குறை சொல்கிறீங்களா? என் லைஃப் அப்படி இல்லைங்க, நீங்கள் சும்மா இருங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் குறை சொல்கிறீங்களா? ஏன் சொல்லிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் வெளியில் நீங்கள் காட்டுற எனர்ஜி வேறு. வெளியில் உங்களை மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு தாட் எண்ணங்கள் ஒரு சில பர்சன்ஸ்க்கு மாறிடுச்சு. நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்கள்ல, இப்போது ரொம்ப நீங்கள் அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதில்ல, வெளியே சொல்கிறதில்ல, பேசுகிறதில்ல. நீங்கள் ரொம்ப ஜாலியான ஒரு டைப், எல்லா இதுக்கும் முன்னாடி போய் நிற்கிற ஒரு டைப். ஆனால் இப்போது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை பற்றி யாரும் கண்டுக்கலாம், பேசலாம், அப்படி கிடையாது. உங்கள் மேலே இருந்த எண்ணங்கள் மாறிடுச்சு. நீங்கள் பொறுப்பு இல்லாதவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தா சுத்தமாக பொறுப்பாகவே எடுத்து செய்ய மாட்டீங்கன்னு சொன்ன இடத்துல உங்ககிட்ட கொடுக்கணுங்கிற ஒரு அளவுக்கு நீங்கள் உங்களோட எனர்ஜி அண்ட் உங்களுடைய அந்த ஆரா நல்லா வந்து வெளியில் காமிச்சிட்ருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து அந்த மைண்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, ஓவர் திங்கிங்லேயே சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி ஒரு சந்தோஷமான, ஒரு நிம்மதியான ஒரு டோர் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அது ஓப்பனில் தான் நிற்கிது, ஆனால் உங்களுக்கு அது தெரியல. உங்களுக்கு உண்மையான ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு லைஃப் சைலண்ட்லி ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? see ஓகே, தி பியூட்டிஃபுல் மெடிடேஷன். see அதுதாங்க. அதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் எமோஷ்னலாக அதிகமாகறீங்க, ரொம்ப எமோஷ்னலி ட்ரிகர் ஆகிட்டீங்க ஆல்ரெடி. இதுக்கு மேலே உங்களை ட்ரிகர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஆல்ரெடி ஆகிட்டீங்க. அதனால் எதை பார்த்தாலும் கோபம் வருது, வெறி வருது, சாதிக்கணும் அப்படின்ற ஒரு இதை நோக்கி போகிறீங்க. அதாவது ஒரு நெருப்பை பிடிச்சிட்டே இருக்கீங்க. நீங்கள் பார்க்குற எல்லாமே அந்த நெருப்பு மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பர்சன் உண்மையிலேயே உங்களை பற்றி பாராட்டுறாங்க, எதாவது சொல்கிறாங்கன்னா, நீ ஏதாவது ஒரு காரியத்துக்கு தான் பேசுவ அப்படின்ற எண்ணங்கள் உருவாயிடுச்சு. ஆனால் அவங்க உண்மையிலேயே அவங்க மனசு உங்கள் மேலே இருந்து மாறி இருக்கு, உங்களை பற்றின எண்ணங்கள் மாறி இருக்குங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணலை. ஏன்னா நீங்கள் நெருப்பு பிடிச்சி சுற்றிட்டு இருக்கீங்க. மனசும் சரி, வார்த்தைகளும் சரி, எண்ணங்களும் அதை நோக்கி தான் போகுது. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து விடணும், சரிங்களா? உங்கள் மேலே கோவத்தில் இருந்திருப்பாங்க அந்த பர்சன். ஏஜ் டிஃப்ரென்சஸ் அவ்வளோக்கு இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கும். ஆனால் அந்த கோபங்கள் வந்துட்டு ஒரு பொறாமனால் வந்திருக்குங்க. நீங்கள் ஒரு உண்மையிலே நீங்கள் ஒரு பாசம், அன்பு அது அப்படி தான் நீங்கள் அவங்கள பார்த்தீங்க, ஒரு காம்படிட்டராக பார்க்கல எப்பயுமே. ஆனால் அவங்க உங்களை எப்பயில இருந்துமே ஒரு காம்படிட்டராக மட்டும்தாங்க பார்த்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டப்போ சிரித்தாங்க, நீங்கள் வாழ்ந்து ஓரளவுக்கு நல்லா வர்றப்போ அந்த பொறாமைகள் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அந்த பர்சனுக்கு இப்போ கொஞ்சம் வந்து உங்கள் மேலே இருக்கிற எண்ணங்கள் போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து விசிபிளாகவே இருப்பீங்க, எல்லா சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் சொல்லுவோம்ல, எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நீங்கள் விட்டு விலகிட்டீங்க. அதாவது எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டாக போய் நின்று எல்லாத்தோடையும் ஜாலியாக பழகிற பர்சன் இப்போ எதுவுமே கண்டுக்காமல் ஒதுங்கி போகிறீங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி வேண்டான்ட்டு போகிறீங்க. ஸோ ஆனால் இந்த ஒரு முடிவு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறீங்களோ அவங்க எல்லாமே சைலண்ட்டாக உங்களை புரிஞ்சுக்கிறாங்க, உங்கள் மனசை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நேரடியாக உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து நேரடியாக அவங்க மூஞ்சை பார்த்து பேசுகிறதுக்கு வந்து ஒரு சில தெம்பு இல்லை. ஆனால் அவங்களுடைய ஒரு சில செய்கைகள் மூலியமாக தெரியும். ஸோ ரொம்ப பெரிய அளவுக்குலாம் வந்துட்டு ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு இருக்காது. ஆனால் உங்கள் மேலே அந்த மரியாதை வரும், அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்க்குற பார்வைகள் அதை ஃபஸ்ட்டு வந்து மாற்றுங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஆசைகள் இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு அவங்களால நீங்கள் நிறையா சஃபர் ஆனீங்க தான், ஓகேவா? ஆனால் அந்த பர்சனுக்கு பேச பயமாக இருக்குங்க, ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் வெளியில் வந்து இப்போ எப்படி தெரியுமா ஒரு இமேஜ் காமிக்கிறீங்க, கோபமான பர்சனாக மாறிட்டீங்க. அதாவது எப்பயுமே ஜாலியாக, ஒரு ஹாப்பியாக ஜாலியாக எதை வேணால் பேசலாம், எப்படி வேணால் உங்ககிட்ட இருக்கலான்னு இருந்த நபர் இப்போது உங்களோட பார்வைகளில் இருந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒதுங்கி போகிறதுல இருந்து ஒரு பயத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்க. அப்போது ஒருத்தவங்க பேசுனாங்க அப்படின்னா மூஞ்சிக்கு நேராக பதில் சொல்கிற அளவுக்கு உங்கள் எனர்ஜி
ஸ்ட்ராங்காக நிற்கிது. அந்த பயம் வந்து இன்ன வரைக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அவங்களோட முடிவு மாறிடுச்சுனாலும் சொல்ல முடியல. ஆனால் அந்த பர்சன் ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க தாங்க, லைக் ஃபேமிலி மாதிரிங்க. மேபி ஃபேமிலியாக கூட இருக்கலாங்க. நீங்கள் உண்மையான லவ்வை காமிச்சிங்க, ஆனால் அவங்க அதை காமிக்கல. லவ் அப்படின்னா நான் வந்து இது ஒரு கப்புள், இந்த அது மட்டும் கிடையாது, அதுவும் இதில் பார்ட்டாக வரும். பட் ஆனால் ஒரு சிப்ளிங் பாண்டாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட சில்ட்ரனாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும் இருக்கலாங்க. இது ஒர்க் பண்ணுற பிளேஸாக கூட இருக்கலாம். ஓகே, பார்ப்போம். சரி, நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் தான், சில்லாக இருக்குங்க, கூல் வைப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகே, சரி, அவங்க வருவாங்க. அதாவது உங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு விஷயம், இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஒரு நல்ல செய்தியோ ஒரு நல்ல விஷயமோ உங்கள் லைஃப்பில் நடக்க இருக்குது, சரிங்களா? அது நடக்கிறப்போ பார்த்தீங்க, அவங்களுக்கு வந்து இப்போ உங்ககிட்ட நேரடியாக அந்த பாசத்தை காமிக்க ஒரு சான்ஸ் தேவை. சும்மா வந்து உங்ககிட்ட பேசினோன்னா திட்டி விட்டுருவீங்க, இல்லை மூஞ்சை காமிச்சிருவீங்க. ஆனால் ஒரு சான்ஸ் வேணும். அப்போது உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஈவெண்ட், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வரத்துக்கான சூழ்நிலைகள் அடுத்து இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா இன்னும் உங்கள் சைடில் உங்கள் ஃபங்க்ஷன் ஒன்று வந்து இருக்கலாம், இல்லை உங்கள் சில்ட்ரன் ஃபங்க்ஷன், ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன், பர்த்டே செலிப்ரேஷன், ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது மூலியமாக ஒரு சான்ஸாக வச்சுட்டு அவங்க இந்த பாண்டிங்கை வேறு மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது இதில் வந்து என்ன அப்படின்னா, பொறாமைகள் அப்படின்னு வந்து இருக்குங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் ஒன்று சேரக்கூடாது ஹாப்பியாக, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங், சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா பிரிக்கிறது கஷ்டம். அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு மறைஞ்சிருவாங்க, நீங்கள் 2 பேர் மட்டும்தான் ஹைலைட்டாக இருப்பீங்க. அப்படி அந்த மாதிரியான ஒரு பாண்டிங். ஸோ அப்போ சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு மறுபடியும் அதே கேமை ப்ளே பண்ணணும், ஏற்றி விடணும், எது நினச்சாலும் எதுக்கும் வேலையாகாது. இது என்ன அப்படின்னா, உங்களோட மரியாதை வந்து பேசுது. இந்த பாசங்கிறத தாண்டி உங்களோட வேல்யூ வந்து பேசப்படுது. நீங்கள் முன்னாடி வந்து ஒரு சில பேர் இந்த ஜாப் அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ கேர்லெஸ்ஸாக தான் எடுத்திருப்பீங்க. இந்த பாண்டிங், ஏன்னா உங்களுக்கு அந்த பர்சனல் கனெக்ஷன் பாண்டிங் ரொம்ப பிடிக்கும், அதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஆனால் இனி அது அப்படியே மாறும், அந்த ஷிஃப்ட் அப்படின்றது இருக்குது. அப்போது அந்த பாசம், அந்த அன்பு, அந்த எல்லா விஷயங்களும் வந்துட்டு தாண்டி மரியாதைங்கிறது வருது. ஏன்னா இப்போது நாங்கள் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்ற அளவுக்கு உங்களை சுற்றி இருந்த பர்சன்ஸ் உங்கள் மேலே ஒரு தாட் வச்சுருந்தாங்க. ஆனால் நீங்கள் எப்படி தெரியுமா ப்ரூவ் பண்ணுறீங்க? ஒரு சில பேர் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டீங்க, ஒரு சில பேர் பண்ண போகிறீங்க. நீ இல்லைன்னா என் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது மட்டும் நீ பாரு அப்படின்னு வாய் வார்த்தையோடு கிடையாதுங்க, செயலில் காமிப்பீங்க. அப்போது ஒரு புது உறவுகள், புது சர்க்கிளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளார உங்கள் லைஃப்பில் விடுறீங்களோ, வர வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்குங்க இதில் பெரிய மாற்றத்தை வந்து பார்க்க முடியும். ஹியூஜ் சேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே வந்துட்டு நீங்கள் அப்படியே அதை கேஷுவலாக டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க, ஓகேவா? இது என்ன அப்படின்னா, நீங்கள் என்றைக்கோ போட்ட எஃபோர்ட்ஸ், என்றைக்கோ கேட்ட விஷயங்கள் அதுதான் நகருது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு சில பேருக்கு இது ஹாப்பியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு இது ஒரு பெருசாக இருக்காது, உண்மையிலே பெருசாக இருக்காது. ஏன்னா ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல திரும்ப திரும்ப அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுவாங்க, மோட்டிவேஷன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கான சயின்ஸ் தான் அது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு புது பர்சன்ஸ், ஒரு புது விஷயங்களை தான் உள்ளார விடுவீங்க லைஃப்பில். ஆனால் இந்த பர்சனோட கனெக்ஷன் வந்துட்டு மேபி இருக்கலாம், பட் ஆனால் நாட் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. ஆனால் அவங்க உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யணும்னு நினைப்பாங்க, நிறைய விஷயங்கள் மனதார இது வரைக்கும் வந்து சுயநலமாக இருப்பாங்க, ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க, எல்லாமே உங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. ஆனால் உங்களுக்காக செய்யணும், வாங்கணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கும் அவங்களுக்கு. நல்ல இந்த பர்சன் ரொம்ப திறமையானவங்க. நீங்கள் கஷ்டத்தில் இருந்தப்போ ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அதாவது நீங்கள் கஷ்டப்படணும், அவங்க ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச பர்சன் இன்றைக்கி உங்கள் திறமைகள் பார்த்துட்டு, இன்றைக்கி நீங்கள் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் முன்னேறது, நல்ல பாசிட்டிவாக இருக்கிறத பார்த்தாங்கன்னா அவங்களே அவங்க ஏதாவது ஒரு விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஒரு விஷயம் சொல்கிறது, அதாவது நீங்கள் கேட்கலனாலும் முன் வந்து ஐடியாஸை கொடுக்கறது அப்படின்றது இருக்கும். உறவுகளை, இந்த பாண்டிங்கை இதுக்கு மேலே நான் இன்னும் மேற்கொண்டு கொண்டு வரணும், அப்போது எனக்கு அதுக்கான ஒரு காரணம் தேவை,
ஒரு காரணத்தை வச்சு இதை சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் வேறு என்ன மெசேஜஸ்லாம் வருதுங்கிறத நம்ம பிக்கப் ஃபைலில் போய் பார்த்துடலாம். மூணு பைல் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1க்கு இந்த எல்லோ கலர் கேண்டில், பைல் நம்பர் 2க்கு இந்த பிங்க் கலர் கேண்டில், பைல் நம்பர் 3க்கு ஒயிட் கலர். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு பைலுக்கு மேலே கூட தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி 3 பைலு பார்க்குறனாலும் எஸ். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ பைல் நம்பர் 1 யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த டைமிங் மாறுறது, அந்த அந்த விஷயங்கள் அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான கைடன்ஸில் இருந்தாங்க. ஆனால் அந்த கைடன்ஸ் விலகுது. அப்போது அவங்க லைஃப்பில் நீங்கள் ஒரு கட்டத்தில் என்ன சூழ்நிலையில் இருந்தீங்களோ அதை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போது தனக்குன்னு ஒன்று வர்றப்போ தான் வந்துட்டு அடுத்தவங்களோட வழி புரியும்னு சொல்லுவாங்கள்ல, அதே தான் இங்கே. ஸோ இந்த பர்சன் வந்து மற்றவங்களுக்கு உங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தவங்க, இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களே வாங்கிட்டுருக்காங்க. அதாவது நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த உங்கள் 2 பேருக்கு நடுவில் தனித்தனியாக உங்கள் லைஃப்பில் மாறி இருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் அந்த கனெக்டில் இருக்குது அப்படின்னா, ஏன்னா ஏதோ ஒரு பாண்டிங், ஒரு ஃபேமிலியோ இல்லை ஏதோ ஒரு பாண்டிங் விட முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னா நாளைக்கு நல்லது விஷயத்துக்கும் கெட்டத்துக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு தான் ஆகணும். அதனால் அந்த பாண்டிங்கை விட முடியாமல் வச்சுருப்போம். இப்போ ஒர்க் ஏரியா அப்படின்னா அந்த வேலை விஷயம், இப்போ உங்களுக்கு ஒரு பாஸே ஒரு பிரச்சனைனா வேறு வழியில் எனக்கு அந்த வேலை வேணும், அதுக்காகவாது நான் டாலரேட் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த பாண்டிங் இன்னும் வரைக்கும் கட் ஆகாமல் இருக்குது. அது அப்படியே போட்டு வச்ச மாதிரி இருந்திருக்கு இல்லையா? அது அப்படியே ஒரே ட்ராமாஸாகவே போயிட்டு இருந்திருக்கும். பட் உங்கள் வேல்யூ சைலண்ட்லி வந்துட்டு அங்கே புரியுது அவங்க விஷயத்தில். ஆனால் இது டெஃபினட்டாக உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங்காக தாங்க இருக்கும். ஏன்னா அவங்க மாறவே மாட்டாங்க, இதெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஜட்ஜே பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுடைய அந்த மாற்றங்கள் உங்கள் மேலே இருக்கிறது, அந்த அதாவது ரூடாக மூஞ்ச காமிக்கிறவங்க சாஃப்டாக மாறினா, எல்லாத்துலேயும் உங்களை ஒதுக்குறவங்க முக்கியத்துவம் கொடுத்தா, ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு மூடின அந்த ஒரு டோர் மறுபடியும் ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுற விதங்களில் மாறலாம். நான் வந்து 100% மாறிடுவாங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஆனால் இது என்ன அப்படின்னா, அவங்க மாறுவாங்க. அதாவது அவங்க ரூடாக இருந்தவங்க திருந்தி நல்ல பர்சனாக உங்ககிட்ட வர ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பழசை மறக்க மாட்டீங்க. அந்த பர்சன் விஷயத்தில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கீங்க, அந்த முடிவுலேருந்து நீங்கள் மாற மாட்டீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஸோ ப்ரீவியஸாக உங்களுக்கு நடந்த அந்த ஒரு ரிஜெக்ஷனை திரும்ப வாய்ப்புகளாக கொடுக்குறப்போ உங்கள் ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும்.
சரி, திஸ் இஸ் பியூர்லி பார்த்தீங்கன்னா இந்த கார்மிக்குடைய ஒரு விஷயங்கள்ங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு டைமில் எமோஷ்னல் கனெக்ஷன் எதிர்பார்த்தீங்க. எமோஷ்னல்லாம் ரொம்ப இல்லைங்க, அதாவது ஒரு நல்லாவது பேசேன் அப்படின்றபடி இருந்திருக்கும். இப்போ ஒரு வேலை விஷயம் அப்படின்னா, நான் பண்ணுற வேலைக்காவது எனக்கு மரியாதை கொடுங்கப்பா, நான் பண்ணுற வேலைக்காவது எனக்கான வாய்ப்புகளை கொடுங்கப்பா, நான் ரொம்ப பெருசாக கூட கேட்கல, அந்த அளவுக்கு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்த்தீங்களோ அப்போ கிடைக்கல. இது இந்த பாண்டிங்கே, இந்த சிச்சுவேஷனே ஒரு கார்மிக் தாங்க. ஓகேவா? அவங்க நல்லா இருக்கிறப்போ நீங்கள் கஷ்டம், சஃபரிங்ஸ் அப்படின்றது இருக்கும் அவங்களால. ஆனால் நீங்கள் நல்லா இருந்து உங்கள் லைஃப்பை பார்க்குறப்போ அப்படியே அங்கே அவங்களுக்கு வந்து அந்த இறக்கங்கள் அப்படின்றத வந்து பார்ப்பாங்க, அந்த சஃபரிங்ஸ். ஆனால் அவங்க நடந்த விஷயங்களில் அவங்களோட தப்புகள் இருக்குது, ரோல் இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. அந்த வாய்ப்புகளை அவங்க உங்ககிட்ட எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய குட் புக்ஸில் தான் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள நல்லபடியாக நினைக்கணும், அவங்க மாறிட்டாங்கங்கிறத காமிக்கணும். ஸோ இன்னும் அவங்கள நீங்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடாது, அவங்கள விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுடைய பிளான், அவங்களுடைய தாட்டே வந்து அதுதான். ஸோ அவங்களுக்கு நல்லது செய்கிறேன், நிறைய விஷயங்களை மாற்றுறேங்கிறது வேறு. ஆனால் அந்த இன்செக்யூரிட்டி இருக்குல்ல, அந்த பயம், நீங்கள் வேண்டான்ட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு, அதுவே வந்துட்டு இந்த மாதிரி பேசிக் ஸ்டெப்ஸை வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், முயற்சிகள் தெரிகிறப்போ கவனமாக இருங்க. உங்களோட சோஷியல் மீடியா கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறாங்க, சைலண்ட்லி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? எதையுமே அவங்க வந்து இக்னோர் பண்ணலை. ஸோ ஆனால் ஒரு மறைமுகமாக உங்களுக்கு அவங்களோட அட்டென்ஷன் உங்ககிட்ட வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களை பற்றி வந்துட்டு அவங்க எடுத்து வச்சுருந்த முடிவுகள், வேண்டாம் நீ வேண்டான்னு சொல்லின முடிவுகளில் இருந்து உங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு இருந்த முடிவுகள் வரைக்கும் மாற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஸ்லோவாக நடக்குது, நீங்கள் கவனிக்கலை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ எப்படியோ போகணுன்னு விட்டு வந்துட்டீங்க, என்னமோ பொண்ணு என் லைஃப்பை நான் பார்க்குறேன்னு, அதனால உங்களுக்கு தெரியல. பட் ஆனால் இனி வரக்கூடிய டேஸில் ஒரு சில சைன்ஸ் தெரிய வரும். தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ பைல் நம்பர் 2 யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி ஜென்ரல் ரீடிங் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க, ஏன்னா ஜென்ரல் ரீடிங்கோட கண்டினியூஷன் தான் இது. ஓகே, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த பர்சன் வந்து நேரடியாகவோ சரிங்க, மறைமுகமாகவோ ஒரு தடங்கள் உங்களுக்கு உருவாக்கியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே வந்து பறிக்கப்பட்டிருக்கும், உங்களை விட்டு போயிருக்கும். அதுக்கு இந்த பர்சனுடைய ஒரு இன்வால்மெண்ட், ஒரு தலையீடு அப்படின்னு இருந்திருக்கும் உங்கள் லைஃப்பில். பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 2க்கு இந்த ஒரு பர்சன் அப்படின்றது இருக்கு இல்லைங்க, ஒரு சில பர்சன், மோர் தென் ஒரு பர்சனுக்கு மேலே, ஒரு நபருக்கு மேலேயே இருக்காங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் தடைகள் போடணும், அதாவது நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் நோக்கி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலையோ இல்லை ஒரு பர்சனலோ எதுவுமே சரி, அதில் உங்களோட முயற்சிகள் இருக்குது, அதில் உங்களுடைய தலையீடு இருக்குன்னா அதை தடுக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் தடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு குட் ஒப்பீனியன் கிடையாது. ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்களை தடுக்காமல் இருந்திருந்தா அதில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடச்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களை தடுக்கணும், எல்லா விஷயங்களும் உங்களை சுற்றி பண்ணணும் அப்படின்னு நினச்சதை இனி அதை செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தாங்க, நடுவில் வந்து நின்றுக்கிட்டு இங்கேயும் போக விடாமல் அங்கேயும் போக விடாமல். ஆனால் இனி அது ரிலீஸ் ஆகிடுங்க. ஏன்னா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் சப்போர்ட்டிங்னு உங்களுக்கு அவ்வளோக்கு யாரும் இல்லைன்னு நினச்சாங்க. அஃப்கோர்ஸ் யாரும் இல்லை தான், ஆனால் இனி அந்த சப்போர்ட் அப்படின்றது வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு பயந்த சுபாவம், ஒரு எமோஷ்னல் சென்சிட்டிவாக எவ்வளோ பண்ணாலும் திரும்ப வந்து பேசுவாங்க. ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தீங்கள்ல, கலகலன்னு பேசிகிட்டு இருந்தீங்கள்ல, அது எல்லாத்தையுமே இவங்க ஒரு எடை போட்டு பார்த்துட்டாங்க. உண்மையிலே சொல்லணுன்னா அது அப்படி தான் வருது, அசால்ட்டாக பார்த்தாச்சு, வேல்யூ புரியல. ஆனால் உண்மையான உங்களோட வேல்யூ என்ன,
நீங்கள் ஒரு இந்த பாருங்க உங்கள் மனசுக்குள்ளார இந்த ஒரு லைன் எப்படி மறைஞ்சிருக்கு, அது மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு உள்ள சிங்கத்துக்கான ஒரு குணங்கள் எப்படி இருக்கும், உங்களோட ஒரு ஒரு சைலண்ட்டுக்கு பின்னாடி, அதாவது நீங்கள் வாய் விட்டு பேசிட்டா கூட பரவாயில்ல, உங்களோட அமைதி ரொம்ப டேஞ்சர். நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் அந்த பர்சன் உங்களை பற்றி இருந்த எண்ணங்களவே மாற்றுச்சு. உங்களுடைய ஆப்சன்ஸ், நீங்கள் எவ்வளோ உங்களை வந்து கோவப்படுத்தணும், உங்களை வந்து வெறுப்பேற்றி பார்க்கணும்னு ட்ரை பண்ணியுமே நீங்கள் ரியாக்டே பண்ணலை. அதுவே அவங்களுக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம இவ்வளோ செய்யறோம் இன்னும் ரியாக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அமைதியாகவே இருக்காங்களே, அப்போ வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. வெரி கியூரியஸ். உங்களை ஒதுக்கி வச்சுட்டு இருக்கணும்னு நினச்ச அவங்களுக்கு நீங்கள் அடுத்து செய்ய போகிற விஷயங்களில் ஒரு பார்ட்டாக கூட நிற்கணும், என்னென்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வங்கள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக நிறையா இருக்குங்க. வெளிப்படையாக வாய் விட்டு வந்து சொல்லலாங்க. சைலண்ட்டாக அந்த விஷயங்களை வந்துட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அவங்க சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ், அவங்க பீப்புள்கிட்ட உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், டிஸ்கஷன்ஸ், அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது அங்கே போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அவங்க நிம்மதியாக அங்கே தூங்குறாங்களான்னா கிடையாது. நிம்மதியாக இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில குழப்பங்களுக்கான தெளிவுகள், இது மாதிரி நிறைய விஷயம் ட்ராமாஸ் அங்கே நடக்குது. அவங்க ஒரு ஒரு போராட்டம் அப்படின்றத நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம் அப்படின்றது இல்லை. ஒரு ஒரு மன போராட்டங்கள் அங்கே நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு, ஆனால் இது எதுவுமே நீங்கள் கண்டுக்க மாட்டேங்க. ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க எவ்வளோதான் வந்துட்டு உங்களை பற்றின ஒரு முடிவை மாற்றுறது, உங்கள் விஷயத்தில் ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும்னு எவ்வளோ நினச்சாலும் சரி, நீங்கள் அதை எதையுமே வந்துட்டு கண்டுக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அவங்க மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சுத்தமாக போயிடுச்சுங்க. எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ற லெவலில் இருக்கீங்க நீங்கள். அவங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நெருங்குறாங்களோ நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ உஷாராவீங்க. நீங்கள் தள்ளி தான் போகணும்னு நினைப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த பர்சன் அவங்களோட ஆப்சன்ஸ், அவங்க இல்லாதப்போ உங்களுக்கான அந்த பவர், உங்களுக்கான அந்த ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகுது. அவங்க இருக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு அன்லக்கியாக தான் போய் முடியுதுங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு சில பேருக்குள்ளே இருக்குது. அவங்க கூட இருந்த வரைக்கும் நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்க முடியல, ஆனால் விலகிறப்போ எனக்கு அந்த முன்னேற்றங்கள் தெரியுன்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு தாட் வந்துட்டு திரும்ப மறுபடியும் இவங்களோட சேரலாமா வேண்டாமான்ற ஒரு குழப்பங்களை ஸ்ட்ராங்காக கொண்டு வரும். இந்த இடத்துல என்ன அப்படின்னா அந்த புரிதலாக இருக்கட்டும், அந்த லவ்வாக இருக்கட்டும், எல்லாமே மாறுது. ஓகேங்களா? ஆனால் அந்த பர்சனுக்கு வந்துட்டு நீங்கள் அவங்கள வெறுத்துட்டீங்க ஒரு கட்டத்தில் அப்படின்ற ஒரு உண்மைகளும் தெரிய வரும். ஆனாலுமே வந்துட்டு முயற்சிகள் எடுப்பாங்க. Okay, so that's all for pile number 2. Thank you. Pile number 3, யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். Pile number 3. Okay, so pile number 3. pile number 3, நீங்கள் கோவத்தாலையும் சரி, ஒரு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீரம் கம்பீரத்தாலையும் வந்துட்டு ஒரு சுற்றி இருக்கவங்களை கொஞ்சம் ஷாக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கே. pile number 3 ஒரு விஷயம் வந்துட்டு நான் ப்ரூஃப் பண்ணணும், நான் யாருங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதை செய்ய போகிறீங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க்கு பேச போகுது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், அதுக்கு நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட்ஸ், உங்களோட எனர்ஜி எல்லாமே பேசும். உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் வந்து இது வரைக்கும் அவ்வளோ கிடையாது. ஒரு கார்மிக் இதுக்குள்ளரே மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அழகாக இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் வருது. ஓ பியூட்டிஃபுல்ங்க. இங்கே பாருங்கள், எனர்ஜி பாருங்கள், வாய்ப்புகளை, அது pile number 3 பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று வருங்க. ஆனால் அந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ இழந்ததை எடுக்கிறதுக்கும் சரி, அதாவது மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறது, உங்களை புரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். இழந்ததை எடுக்கணும், லைஃப்பில் ஒரு பிடியை கொண்டு வரணும். அருமையான வாய்ப்பு இருக்கு.
இது எப்படின்னா பயல் நம்பர் 3 சாஃப்டாக லைஃப்பை ஹேண்டில் பண்ணதை தாண்டி இனிமேல் ரஃப்பாகவே ஹேண்டில் பண்ணுவீங்க. வா பார்த்துக்கலாம். உங்களுடைய காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்கிறவங்க, உங்களை காம்படிஷனாக நினச்சவங்களே உங்ககிட்ட சரண்டர் ஆகி உங்ககிட்ட ஐடியாஸ் உதவிகள் கேட்குற சூழ்நிலைகள் வந்துட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு அந்த நிலைமை வந்தாலும் ஈகோ பார்ப்பாங்க. வேறு ஒரு சில பேருக்கு மறைமுகமான, நேரடி கிடையாது, மறைமுகமான முயற்சிகள் எடுப்பாங்க. ஓகேவா? அண்ட் ஆனால் வந்துட்டு உங்கள் விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் சீக்ரெட்டாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. எதோனா வெளியே வரும், ஒரு டைமில் வெளியே வரும். அந்த வெளியே வர டைம் நீங்கள் பவர்ஃபுல்லாக இருப்பீங்க. ஏன்னா இந்த ஃபயர் எலமெண்ட் பயங்கரமாக இருக்குது. பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்குது, குட் டைமிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரே விஷயம் என்ன, நீங்கள் விளையாட போகிற இந்த கேம், இந்த பிளேயரே நீங்கள் தான். ஸோ எப்படி வந்துட்டு ஸ்ட்ராங்காக கேம் விளையாடுறீங்க, தட்ஸ் ஆல். அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம், அதெல்லாம் அதுக்கு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய முடிவுகள் மாறுது. வேண்டான்னு எவ்வளோக்கு எவ்வளோ தூக்கி போட்டாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வேணுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். ஓகேங்களா? தள்ளி நின்னாவது உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்கணுங்கிற ஒரு விஷயம் வரும். உங்கள் கிட்டே இருந்து பறிச்சதை திரும்பி கொடுத்துடலாமான்ற எண்ணங்கள் வரும். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்கள் போராட்டம் கண்டிப்பாக பேசுது. ஓகேங்களா? அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் தான், உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களோட லைஃப்பும் சரி, ஒரு பீப்புள் உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அன்பு பாசங்கிறது வந்து வேலைக்கு ஆகாது. அப்போது ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து நீங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா, ஸ்டேட்டஸ் பார்க்குறது, வேலை நல்ல வேலை இருக்கா, நல்ல சம்பளம் இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்குதா, ஓகே நீ மதிக்கப்படுவ, உனக்கு மரியாதை கொடுக்குறேன், அப்படி தான். அன்பு பாசத்துக்கு வேலை கிடையாது, அதுக்கான ஒரு பிளேஸில் நீங்கள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பேசினாலும் காது கொடுத்து எனக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னு தூக்கி போட்டு போன நபர், இனி நீங்கள் அடுத்து என்ன பேசுவீங்க, உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும், நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ண போகிறீங்கன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த வெயிட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது இருக்கும். உங்களை பற்றின ஒரு சில ட்ரீம்ஸ் உங்களுக்கு வரும். இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கெரியர் லைஃப் அப்படின்னு ஃபோக்கஸில் போகிறீங்க பார்த்தீங்களா, அதனோட ரிசல்ட் பல விஷயத்துக்கு உங்கள் கையில் ஈர்த்துட்டு வரும். இவ்வளோ நாளாக அந்த அன்பு பாசத்தை வச்சு என்னத்தெல்லாம் கிட்டக்கனை கொண்டு வரணும், உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நினச்சிங்களோ, உங்களுடைய அமைதி, உங்களுடைய ஹார்ட் ஒர்க், நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் முன்னேறது எல்லாமே அழகாக கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது உண்மையிலே வந்துட்டு பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் பொறுமைக்கான அழகான பலன். ஆனால் இப்போ கிடைக்கக்கூடிய அந்த பெரிய வாய்ப்பை விடாதீங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா கான்வர்சேஷன், எல்லா பேச்சுக்கள்லையும் கவனம் தேவை. நீங்கள் இப்போ எப்படி சீக்கிரட்டாக போகிறீங்களோ சீக்கிரட்டாகவே போங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 3. தேங்க்யூ.